ஹாய்ங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் இது. ஆக்சுவலி வந்து நான் இதுக்கு முன்னாடியே வந்து பட்டாம்பூச்சி கூட்டம் சேனல்ல வந்துட்டு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது ஒரு 2 இயர்ஸ் கூட இருக்காது. அது இருக்கும் ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஷார்ட்ஸ் நல்லா வியூஸ் போயிருந்துச்சு. பட் ஆனால் அது நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. நிறைய டவுட் இருந்துச்சு நிறைய பேருக்கு. நான் மெஷர்மெண்ட் மட்டும்தான் போட்டிருந்தேன். அரைச்சிலாம் காட்டல. நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவை ஊற வச்சதுலேருந்து அரைச்சி இட்லி தோசை ஊற்றி வரைக்கும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதை டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு என்னவோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நல்லா தெளிவாக இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினா ரொம்ப சூப்பராகவே ரேஷன் அரிசியில் இவ்வளோ சாஃப்டான இட்லி, இவ்வளோ மொறுன்னு கிறிஸ்பியான தோசையும் உங்களுக்கு கிடச்சிரும். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி இந்த மாவை நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், நான் தோசை ஊற்றி காமிச்சிட்டேன். இப்போ இட்லியுமே ஊற்றி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக குஷ்பு இட்லி மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். ரேஷியோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரேஷியோஸ் நான் சொல்கிற அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு இது சரியாக வரலன்னா அது கண்டிப்பாக சரியாக வராது. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம பொறுமையாக நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். எனக்கு எப்படி இது தெரியும், நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறேன் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி இட்லி மாவு கடை தான் வச்சுருந்தோம் நாங்கள் ஆக்சுவலி. அப்போ நாங்கள் ரேஷன் அரிசியில் நிறைய போட்டு நாங்கள் அரைப்போம். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கடைசியாக நான் கண்டுபிடிச்ச அவுட்புட் தான் இந்த மெஷர்மெண்ட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அரைக்கணுன்ற பக்குவத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாவு வந்து உளுந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கிறீங்களோ அதனுடைய அவுட்புட் தான் உங்களுக்கு இட்லியில் தெரியும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி அரைச்சாலும் தோசை நல்லா வரும். ஆனால் தோசையுமே வந்து மொழுக்கட்டை மாதிரிலாம் வரும். ஒரு சம்டைம்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, மொறுன்னு வராது. அதே மாதிரி இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும், ரொம்ப பந்து மாதிரி அழகாக வரணும் அப்படின்னா நீங்கள் உளுந்து அரைக்கிற பக்குவம் இருக்குது. நம்ம ரேஷியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போது நான் வந்து இந்த டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்போ வேணால் எடுத்துக்கோங்க. எதில் எடுத்தாலும் எல்லாமும் அதிலே அளந்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ இந்த சின்ன டம்ளரில் தான் 6 டம்ளர் நான் ரேஷன் அரிசி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் உளுந்து. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 டம்ளர் ரேஷன் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த மாதிரி தான் நம்ம போட்டு, நான் ரேஷன் அரிசின்றதுனால ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கனால அது ஊறிடும். கண்டிப்பாக 4 மணி நேரம் போதும். நிறைய பேர் சொல்கிற மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதெல்லாம் தேவையில்லை. 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் அவ்வளோ தூரம் ஊற வச்சாலும் நீங்கள் போதுமானது. அது நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நான் ஊறிட்டதுக்கப்புறம் கூட ரேஷன் அரிசி திருப்பி ஒரு 2-3 வாட்டி கழுவலாம், தப்பு கிடையாது. ஸ்மெல்லு வராமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாருமே அரிசி அரைப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உளுந்து அரைங்க. உளுந்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிங்கன்னா உளுந்து வந்து நல்லா பந்து மாதிரி காணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உளுந்தை போட்டுக்கோங்க. தண்ணி முதல்லே ஊற்றாதீங்க. நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் ராகி இட்லி மாவு வீடியோவில் கூட அதான் சொல்லியிருப்பேன். தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. உளுந்து மைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க. அதனுடைய அவுட்புட் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உளுந்து எந்த அளவுக்கு பந்து மாதிரி நம்மளுக்கு கிளம்புதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். நான் ஒரு டைம் உளுந்த கையில் எடுத்து உங்களுக்கு காட்டும் போது பாருங்கள், உளுந்தோடைய கலரும் மாறும், உளுந்தோடைய தன்மையும் மாறி இருக்கும் உங்களுக்கு. ஒரு வாட்டி உளுந்து வந்து கொஞ்சம் மஞ்சி வரும். அப்போ வந்து கலர் வந்து நல்லா ப்யூர் ஒயிட்டாக மாதிரி பந்து மாதிரி வரும் பாருங்கள். அந்த டைமில் தான் நம்ம அதை வழிக்கணும். மேக்ஸிமம் 1/4 மணி நேரம் உளுந்தை ஓட விட்டால் போதும். அதிக நேரமும் நீங்கள் உளுந்தை ஓட விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதில் தோசையும் வராது, இட்லி எதுவுமே வராது. வேஸ்ட் ஆஃப் மாவு. அந்த மாவே வேஸ்ட்டு தான். அதனால் உளுந்தை மட்டும் பக்குவமாக பக்கத்துலேயே உட்காந்து பொறுமையாக நிதானமாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 1/4 மணி நேரம் தானே, 10 நிமிஷம். நீங்கள் வந்து அதை உளுந்தை போட்டுட்டு இங்கே அடுத்த வேலை செஞ்சுட்டு கூட வரல. நான் அப்படி தான் உளுந்தை போட்டுட்டு உள்ளே வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து உளுந்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இன்னும் நம்ம கரெக்டாக வந்துடுதுன்னு பண்ணால் மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. மாவு அரைக்கிறது பெரிய கஷ்டம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன கையிலே ஆட்டுறோம். அந்த காலத்துலாம் கையில் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அப்படி கிடையாதுல்ல. நம்ம தான் கிரைண்டர் போட்டு விட்டு போனால் அந்த டைமுக்கு நம்ம வந்து பார்த்து தண்ணி தெளித்து அதை எடுத்து வழிச்சிட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டில் காமிச்சது மாவு பாருங்கள், நல்லா மஞ்சி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி தொட்டு உளுந்த கையில் எடுத்தோம்னா நம்ம கையில் அந்த உளுந்து ஒட்டக்கூடாது. வடைக்கு மாவு அரைப்போம் இல்லையா, சேம் அதே பக்குவம் தான். வடைக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைப்போம். இதில் தண்ணி தெளித்து அரைக்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா வடைக்கு தண்ணி ஊற்றினாக்கா எண்ணெய் குடிக்கும். வடை வந்து அவுட்புட் வந்து நல்லா அழகாக வராது. இதில் வந்து நம்ம தண்ணி தெளித்து அரைச்சோம்னா இட்லி நமக்கு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வரும். இன்னும் ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நல்லா வேணும் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அவல் இருக்கு இல்லையா, ஒயிட் அவல் அது சேர்த்துக்கலாம் நீங்கள். இன்னும் சாஃப்டாக குஷ்பு இட்லி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமணுக்கு விதைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதை கூட வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் அது எதுவுமே சேர்க்கல. நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து 4 கப் ரேஷன் அரிசிக்கு 2 கப் ரேஷனில் வாங்கின பச்சரிசி சேர்த்துருப்பேன். இப்போ நான் அது கூட சேர்க்கல. வெறும்னா நான் 6 கப்புமே ரேஷன் அரிசி உளுந்து. அதே மாதிரி உளுந்தில் ஒரு சீக்ரெட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலர் உளுந்துன்னு கேட்டு வாங்குங்க, ஓகேங்களா. உளுந்து வந்து நீங்கள் ரேஷனில் போட்ட உளுந்து போட்டிங்கன்னா கிளம்பாது. சம்டைம்ஸ் அதுவுமே கிளம்பும். நீங்கள் அது வடைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரோலர் உளுந்துன்னு கேட்டு வாங்குங்க. நம்ம ரேஷனில் போடுற அரிசி அரைச்சிக்கிறோம் ரைட்டு, ஆனால் உளுந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னா அந்த மாவு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோலர் உளுந்துன்னு கேட்டு வாங்குங்க. அந்த உளுந்து வந்து ரொம்பவே நல்லா கிளம்பும், உளுந்து கிளம்பும். நம்மளுடைய இட்லி தோசையுமே ரொம்ப சூப்பராக வரும். நான் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வழிச்சிட்டேன். நல்லா நீங்கள் வழிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசியுமே நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, ஓகேங்களா. நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அரிசியுமே வந்து தோசை மட்டும்தான் வரும், இட்லி வராது. நான் மாவு அரைச்சி முடிச்சு கடைசியாக மாவை கரைக்கும் போது கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கையில், அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நீங்கள் அப்போ தான் புளிக்க வச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் இலவும், தண்ணி விடும். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து இட்லி மாவு கரெக்டாக பக்குவத்துக்கு வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணியாக கரைச்சி வச்சிங்கன்னா அது புளிச்சதுக்கப்புறம் இன்னும் தண்ணி ஆகிடுது. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட் வீடியோவில் கூட அதான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அரிசி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ, அதாவது அரிசி கழுவி ஊற வைக்கிறதுலேருந்து நீங்கள் அரைச்சி முடிக்கிற வரைக்கும் அது ஒரு டைமிங் இருக்குது. புளிக்கிற டைமிங்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அரிசி அரைச்சி முடித்து மாவு கரைச்சிட்டு தான் புளிக்குன்றது கிடையாது. அரிசி ஊற வச்சதுலேருந்தே நீங்கள் மாவு அரைக்கிற வரைக்கும் அது புளிக்கிற டைம் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைச்சி முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு அது ரொம்ப லைஃப் வரும், ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் இத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் வேணால் அதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு நிறைய பேர் நைட்டு ஊற வச்சுட்டு காலையும் சரிப்பாங்க. அவங்களுடைய அரிசி மாவுலாம் வந்து அவங்களுடைய மாவுலாம் ரொம்ப நாளைக்கு வந்து வராது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டே ஊற வச்சுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஊற வச்சு காலையும் அரைப்பாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, மாவை கரைச்சி வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் புளிக்க வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் அது எத்தனை மணி நேரம் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு 4 இப்போ காலைல எந்திரிச்சோடனே கூட நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 4 மணி நேரம் இல்லை ஒரு 6 மணி நேரம் அது ஊறிச்சுன்னா அரைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கோங்களேன். அந்த 1 ஹவர் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அது ஒரு 7 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ஒரு நம்ம எத்தனை மணி நேரம் புளிக்க வைக்கணும், மாவு புளிக்க வைக்கிறதுலேயும் ஒரு இது இருக்குது. 8 மணி நேரம் கரெக்டாக புளிக்க வைக்கணும் நம்ம அந்த மாவை. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், அது ஒரு 6, இது ஒரு 8, எத்தனை மணி நேரம் ஆகுது, 14 மணி நேரம் ஆகுதுங்களா. அப்போது நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் இன்னும் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புளிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயோ போயிடும் இல்லையா. ஸோ லைஃப் வராது. இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப நாளைக்கு நமக்கு ஆண்டு வரும். நிறைய மாவுமே நம்ம குவான்டிட்டி நிறையாவுமே அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷார்ட்ஸ் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எல்லாமே. இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் முக்கியமான டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கப்புறம் நிறைய இட்லி தோசை மாவு எல்லாத்துலேயுமே மில்லட்ஸில் எல்லாத்துலேயுமே இட்லி தோசை மாவு, ஆப்பம் மாவு, இதெல்லாம் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோவாகவும் மேக் பண்ணி போடுறவங்களுக்கு பாருங்கள். தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட வீடியோ, ஓகேங்களா. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன், ஏதாச்சும் ரொம்ப மொக்கையாக பேசியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், அக்கா நீங்கள் இந்த இடத்துல இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க, அது நல்லா இல்லை, அதை மாற்றிக்கோங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். வீடியோ வந்து நானே எடுத்து நானே மாவையும் அரைச்சிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொதப்பலாக தான் இருக்கும்.